ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எம்ஜிஆரின் ரசிகராக மட்டுமல்லாமல் அவரின் அரசியல் வழியிலும் வழித்தோன்றலாக பலரும் தங்களை கருதி கொண்டாலும் அந்த வாய்ப்பு அமைய பெற்றவர்கள் மிகச் சிலரே. அந்த வகையில் அரசியலிலும் சினிமாவிலும் கால் பதித்து வெற்றியடைந்தவர் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையல்ல. ரசிகர் மன்றங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் செய்து வந்த விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 14 மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கினார். அப்போதே கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். கட்சி துவங்கிய ஒரே ஆண்டில் 2006 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து தனது கட்சியை நிறுத்தியவர் விஜயகாந்த். அது மட்டுமல்லாது யாரும் எதிர்பார்க்காமலேயே தேர்தல் களத்தில் நின்றவர் விஜயகாந்த். இதில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அசத்தினார். தேமுதிக தலைவரான விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு தனி ஒருவராக வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்தில் காலடி வைத்தார். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வெற்றியை எளிமையாக பெற்றார் விஜயகாந்த். மற்ற தொகுதிகளில் விஜயகாந்த் நிறுத்திய வேட்பாளர்கள் தோல்வியை பெற்றாலும் போட்டியிட்டவர்கள் கணிசமான வாக்குகளையே பெற்றனர். விஜயகாந்தின் இந்த முயற்சியின் காரணமாக அவரது கட்சி தேமுதிக 8.4% வாக்குகளை பெற்றது. அந்த அளவிற்கு அவரது செல்வாக்கு இருந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது பலமிக்க கட்சியாக உருவெடுக்க காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் மட்டும்தான். அந்த தேர்தலில் கடவுளுடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என மீண்டும் அறிவித்து தனித்தே தேர்தலை சந்தித்தார். 2006 தேமுதிக பெற்ற வாக்குகள் நிறைய கூட்டணி வாய்ப்புகளை கொடுத்தது. ஆனால் தனது கொள்கையிலிருந்து விலகுவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் விஜயகாந்த். 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட தேமுதிக வெற்றி பெறவில்லை என்பதோடு ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெறவில்லை. இப்படி இருந்த போதும் தேமுதிகவின் வாக்கு வங்கி 8.45% 10% எட்டியிருந்தது. அதோடு மட்டுமல்ல, எல்லா தேர்தல்களிலும் 3வது பெரிய கட்சி என்பதை தக்க வைத்துக் கொண்டது விஜயகாந்தின் ஆளுமையாக பார்க்கப்பட்டது. திமுகவை கடுமையாக எதிர்த்த விஜயகாந்த் பொது எதிரியாக திமுகவை நிறுத்தி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அந்த காலகட்டத்தில் தான். அதுவரை அதிமுக மற்றும் திமுகவை எதிர்த்து வந்த விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணியில் தனது கட்சியை இணைத்து போட்டியிட்டு 29 இடங்களை மட்டுமே கைப்பற்றிய போதும் விஜயகாந்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து தேடி வந்தது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுகவிற்கு எதிர்க்கட்சி பதவி கூட கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் விஜயகாந்தின் ஆளுமை என்றே கூறப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இருப்பது கூட பராமல் சட்டசபைக்குள்ளேயே விஜயகாந்த் சினிமா படபாணியில் நாக்கை துருத்தி கையை நீட்டி பேசியதாக கூட்டணி கட்சியான அதிமுகவினரே கடும் புரளையை கிளப்பியது விஜயகாந்தின் மீது உள்ள செல்வாக்கு சரிவதாகவே கருதப்பட்டது. விஜயகாந்த் மீது இருந்த அதிருப்தியால் சில எம்எல்ஏக்களும் அக்கட்சியை விட்டு வெளியேறினர். கூட்டணி கணக்குகளை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் ஒரு சேர விஜயகாந்த் மீது திரும்பியது. அப்போதைய திமுக தலைவராக இருந்த கருணாநிதி தேமுதிகவில் திமுகவும் இருக்கிறதே எனவும் பழம் நழுவி பாலில் விழும் எனவும் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில்தான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தம்மை இணைத்துக் கொண்டார் விஜயகாந்த். அதனுடன் திமுகவில் இணையும் என எதிர்பார்த்த பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தன. மோடியை பிரதமராக்க பிஜேபிக்கு நான் வாக்கு கேட்டு வருகிறேன், சட்டமன்ற தேர்தலில் என்னை முதல்வராக்க இவர்களோடு வாக்கு கேட்டு வருவேன் என சொல்லி பிரச்சாரம் செய்ததுதான் இதையடுத்தும் விஜயகாந்த் செய்த தவறு என்று கூறப்படுகிறது. அதைவிட 14 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பது விஜயகாந்தின் முடிவு ஒரு மோசமான நிலைமைக்கு கட்சியை இட்டுச் சென்றது என்பதும் தெரிய வந்தது என்று கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டது. அத்துடன் 7.88 இருந்த வாக்கு சதவீதம் 5.19 குறைந்தது. முதல்வர் வேட்பாளர் என்று சிங்கம் போல் நின்று கர்ஜித்து மேடைகளில் புள்ளி கணக்குகளில் அதிரடி காட்டிய விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லாமல் போனது அக்கட்சிக்கு மிகுந்த பலவீனமாக கருதப்பட்டது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி தேமுதிக, பாஜக, மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணியாக தேர்தலை சந்தித்தன. தனித்து போட்டியிட்ட போதே வெற்றி பெற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த தேர்தலில் உளுந்தூர்பேட்டையில் தோல்வியை தழுவினார். இதில் டெபாசிட்டை கூட விஜயகாந்தால் தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் உச்சகட்டம். விஜயகாந்திற்கு மட்டும் இது இழப்பை ஏற்படுத்தவில்லை, மொத்த கட்சிக்குமே இது இழப்பை ஏற்படுத்தியது என்பது அதன் வாக்கு சதவீதமும் வீழ்ச்சியடைந்ததில் தெரிந்தது. விஜயகாந்தின் உடல்நிலை மோசமடைந்த அதே நேரம் அவரது கட்சியும் மோசமடைந்தது என்பதுதான் உண்மை. போட்டியிட்ட பல இடங்களில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தது. பல இடங்களில் 1% குறைவாகவும் நோட்டாவிற்கு போட்டி போடும் வகையிலும் தேமுதிக தள்ளாடியது. இது
விஜயகாந்தின் அரசியல் ஆளுமைக்கு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்தது. கட்சி துவங்கி 10 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தது தேமுதிக. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் யாரை எதிர்த்து சட்டசபையில் வாயை துருத்தி கையை நீட்டி பேசினார் என்று வசைபாடப்பட்டாரோ அதே அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் ஸ்டாலின் சந்திப்பும் கூட நடைபெற்றது. ஆனால் அது திமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையே வார்த்தை போரை உருவாக்கியதே தவிர கூட்டணியை உருவாக்கவில்லை. விஜயகாந்தின் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. கட்சியை முன்னின்று வழிநடத்த முடியாத நிலையில் அவரது உடல்நிலை இருந்தது. அதனால் அந்த தேர்தலில் பிரேமலதா மற்றும் அவரது சகோதரர் சுதீஷ் இருவரும் தான் விஜயகாந்தின் இடத்திலிருந்து கட்சியை வழிநடத்தினர். அதிமுக கூட்டணியில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒதுக்கப்பட்ட 4 இடங்களில் தோல்வியை மட்டுமே பெற முடிந்தது. இந்த தேர்தலில் வாக்கு விகிதம் 3% குறைவாக, அதாவது 2.19% மட்டுமே தேமுதிகவால் பெற முடிந்தது. விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை அரசியலில் இல்லாததை அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகள் உணர்த்தின. விஜயகாந்த் தீவிர அரசியலிலிருந்து விலகியிருந்தது அவரது உடல்நிலை, அவரை போல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பாங்கு இல்லாமை, விஜயகாந்த் போட்டியிடாதது போன்றவை விஜயகாந்த் என்ற ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, அவரது ஒட்டுமொத்த கட்சிக்கு பேரிழப்பாக அமைந்தது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அது நிச்சயமாக அண்மையில் நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தது. அது மட்டுமில்லாமல் யாருடன் கூட்டணி சேர்வது அல்லது யார் கூட்டணிக்கு அழைப்பார்கள் என்று தெரியாமல் கடைசியில் அமமுகவுடன் கூட்டணி கண்டது. கூட்டணி கணக்குகள் இணக்கமாக இல்லாமல் போனதற்கு விஜயகாந்தின் அரசியல் துறவரம் ஒரு காரணமாக அமைந்தது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்த விஜயகாந்தால் துரிதமான முடிவு எடுக்க முடியாமல் போனது தேமுதிகவிற்கு மிகப்பெரும் இழப்பை ஏற்படுத்தி என்பதில் மாற்று கருத்தில்லை. வெளிநாட்டு சிகிச்சை, பெருந்தொற்று பாதிப்பு என்று அடுத்தடுத்து பல கட்ட சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்தார் விஜயகாந்த். அதே போல அவர் பிரச்சாரத்திற்கு வந்தார். ஆனால் அவரால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. உடல்நிலை சரியில்லாத ஒருவரை இந்த பெருந்தொற்று காலத்தில் அழைத்துச் செல்வது சரியா என்ற கேள்வி கூட எழுந்தது. இதையும் தாண்டி அவர் பல மாவட்டங்களுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார். 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவருக்கு பதிலாக போட்டியிட்ட அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் முதலில் நின்று வெற்றி பெற்ற விருதாச்சலத்தில் போட்டியிட்டார். ஆனால் தோல்வி மட்டுமே பரிசாக பெற்றார். ஏன் இன்னும் சொல்ல போனால் டெபாசிட் கூட வாங்கவில்லை. இப்படி இருந்த சூழலில் திடீரென விஜயகாந்திற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் மீண்டு வந்து விட்டார். ஆனால் அதன் பிறகாக அவர் சந்தித்த பிரச்சனைகள், அரசியல் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று எதுவுமே அவருக்கும் அவரது கட்சிக்கும் சாதகமாக இல்லை. இதற்கு பின் நடைபெற்ற பல தேர்தல்களிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் அவரால் அல்லது அவரது கட்சியால் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இப்படி தேமுதிக என்ற ஒரு கட்சியை நிறுவி 10 ஆண்டுகளுக்குள் மிக பெரும் சக்தியாக உருவெடுத்த விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எப்படியாவது ட்ரெக்கியோஸ்டமி உள்ளிட்ட சிகிச்சை பெற்றாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து விடுவார் என்று பெரிதும் எதிர்பார்த்தனர் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும். ஆனால் அவர் மீண்டு வரவே இல்லை. தனி ஒருவராக கட்சியை தொடங்கி தனி ஒருவராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அதன் மூலம் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற போதும் விஜயகாந்தின் உடல்நிலை ஒத்துழைக்காமல் போனது அவருக்கும் கட்சிக்கும் மிக பெரும் பின்னடைவுதான். விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. மக்களுக்கு உதவிகள் செய்வதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக அறிவித்து மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அவருக்கு நிகர் அவர்தான் என்று விஜயகாந்தை கேப்டனாக கொண்டாடும் தொண்டர்களுக்கு அவரது இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனுடன் செய்தி.